ஐரோப்பா ஒன்றிய பிரதிநிதிகள் உதவி பாருங்கள். வழக்கு அளித்திருப்பார் என்று அதாவது ஐரோப்பிய பிரதிநிதிகள் வந்து இப்போ வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை வந்து வணக்கம். இன்றைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா செம்மணி என்றாலே உறவுகளில் மிகப்பெரிய ஒரு குடும்பம் நடந்தால் இந்த செம்மணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரதிநிதிகள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த செம்மணி புதவலியை வந்து பார்க்குறது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. டிசம்பர் அந்த காலை அமைப்பு இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு குளறுபடியெல்லாம் நடக்கிறத வந்து பார்க்கலாம். அதே சமயம் அந்த கால அமைப்போது மறக்காமல் காணொலி பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காணொலி தந்துடுவோம். செம்மணியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அதிகப்படியான போலீஸார் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நாங்கள் குடும்பங்களாக நாங்கள் சைட்லாம் நிற்கிறோம். நாங்கள் அங்கே விளையிட்டோம். எங்களை முன்னுக்கு இங்கே விடுங்க. நாங்கள் அவியல் கற்றுக்க தான் வந்து நாங்கள் உங்களை கற்றுக்க விளையிட்டோம். வந்தது நெருப்பு போடு ஒன்னிட்டு ஆறு ராணுவத்தை பிடிச்ச என்ன ஜாழ்ப்பாணத்தை பிடிச்சீங்க தானே. சிவில் நிர்வாகங்கள் நடந்தது. ஒரு சிவில் நிர்வாகத்தை பார்க்க தெரிய இல்லையா? ஒரு சிவில் நிர்வாகம் அப்படி நடந்திருக்காங்க. 453 எலும்பு படி தான் இருக்குது. வேற தெரிய மறைக்கு அவங்க லேட்டு போடுறாங்க. நீ கொஞ்சம் சந்தையில் ஏற்படுத்தி கொடுப்பியா? குழந்தை குஞ்செல்லாம் விரித்து வச்சு கூட தான் இருக்கிறாங்க. தடுக்க முடியாது. நாங்க
என்ன யாசிங்க எல்லாம் தட்டி குடி குடாப்பா கலவ தட்டி பண்ணுவாங்க இது ஒரு நீதி இல்ல இது சர்வதேசத்துக்கு போகாது சர்வதேச நீதியை தவிர இங்க ஒரு நீதி இல்ல கொஞ்சத்தை நீதியா இல்ல சர்வதேசம் போடு இயல்பான வாழ்க்கைக்கு அன்றாட நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக ஆதரிக்கப்பட்ட விடயம் மன்றில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிந்துபந்தி இந்து மயானத்தின் முன்னால் ஏனைன் வீதி செம்மணி சந்தி அதனை அண்மித்த வீதிகளின் பெயர் குறித்துரைக்கப்பட்ட நீங்கள் அல்லது உங்களது அழைக்கப்பட்ட நபர்கள் வீதி மறியல் ஏற்படுத்துவதாயின் அல்லது தடை ஏற்படுத்துவதாயின் முற்றாக தடை செய்யப்பட்டது என்பதை பொதுமக்கள் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கவும் தங்களுக்கு கட்டளை அளிக்கப்பட்டது என்பதையும் அறிய தருகின்றோம். உங்களோட பொறுப்பதிகாரிகிட்ட கேளுங்க. நீதிமன்றங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் உண்மை சொல்லி சொல்ல மாட்டீங்களோட இப்போ பொய் சொல்லித்தான் தீர்ப்புகள் எடுப்பீங்களா கட்டளைகள் எடுப்பீங்களா உங்களுக்கு உண்மை சொல்ல வராது. நாங்கள் உங்களோட இந்த சீருடை போட்டிருக்க உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை. இந்த கொலைகள் கடத்தல்கள் கற்பழிப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் உடந்தையா இருந்தீர்கள், இந்த போலீசார் உடந்தையா இருந்தீர்கள். உங்கள் மீது நம்பிக்கையில் இந்த விசாரணையை இந்த சர்வதேசமும் எடுத்து நடத்தணும் தான் இந்த போராட்டம் நடக்கும். நீதிமன்றத்துக்கு போய் பொய்யை சொல்லுங்க. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் உண்மையில இந்த நாட்டில் ஒரு அமைதி ஏற்படும் என்று சொன்னால் உண்மையில நடக்க ஏற்படும் நீங்கள் போய் உண்மை சொல்ல தொடங்கணும். ஐயா நீதிபதி அவர்களே, இந்த காவல் சட்டம் போட்டிருக்கிற உங்கள் மீது இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவை உங்களை இந்த விசாரணை நடத்த வேண்டாம் என்று சொல்லினோம். இந்த நீதிமன்றத்திலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லினோம். ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சொல்லி போராட்டம் நடத்தினோம் என்று சொல்லி மிச்சத்துக்கு கொடுங்க. ಪ್ರೊಟೆಸ್ಟ್ பண்ணி ரைட் நீக்குது அது செய்றீங்க. இது ரோட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி சரி थैंक यू सरी 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 அவைகளுக்கு எதிரான போராட்டம் இல்லை. அவையோட ஒவ்வொரு டிரைவரும் செய்ய மாட்டேன். Oh,
ஐரோப்பா ஒன்றிய பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ செம்மணிக்கு வந்திருக்கிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். அரியாலை துப்பாக்கி செம்மணி மனித புதவியினுடைய வழக்காளி கிருபாகர் என்று ஐரோப்பிய நாட்டினுடைய பிரதிநிதிகள் ஐவர் இங்கே வருகிறது. இந்த மனித புதவியினுடைய அகழ்வு தொடர்பாக பார்வையிடுகின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் அவர்கள் அரசாங்கத்தினுடைய OMB அலுவலகத்தினுடைய கோரிக்கையின் பேரில் இங்கே வருகை தந்து இங்கே நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து செல்கின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்கான சிவில் அமைப்புகளையும் மற்றும் சில நிறுவனங்களையும் சந்திப்பதற்கான ஒழுங்கமைப்பை செய்தவர்கள். உண்மையாக இங்கு காணாமல் போன உறவுகளும் இந்த செம்மணி தொடர்பான வழக்குகளில் தொடர்பட்ட நபர்களையும் சந்திக்காது எமக்கு செல்வது எமக்கு மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. உண்மையிலே இங்கே நடைபெறுகின்ற அகழ்வானது ஒரு உள்ளக பொறுமுறைக்கில் கொண்டு வந்து உள்ளக ரீதியான அகழ்வு நடைபெறுவதாக காட்டிக்கொண்டு உள்ளக தீர்வு பொறிமுறையை நோக்கியே இந்த அகழ்வு செல்கின்றது. ஆனால் காணாமல் போன உறவுகளும் குறிப்பாக 96 2000 வரை காணாமல் போன உறவுகளுடைய கோரிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்றால், இலங்கையினுடைய நீதித்துறையையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினையும் நம்பி 25க்கு மேற்பட்ட அமைப்புகளிடம் முறைப்பாடுகளையும் வழக்குகளையும் தாக்கல் செய்து இதுவரை எந்த தீர்வையும் எந்த நீதி விசாரணையும் நீதியையும் வழங்காதிருக்கின்ற நிலைமையில் சாட்சியங்களும் இதனுடைய கால நீடிப்பும் இதனுடைய சாட்சியங்களை மறைய செய்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இந்த மக்கள் கோரி நிற்பது இந்த ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் உண்மையாக இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் இதனுடன் தொடர்பட்ட தரப்பினரையும் சந்திக்க வேண்டும். இரண்டாவது, இதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணையே அவசியமாகின்றது. சில நபர்கள் இதற்கு சர்வதேச பிரதிநிதியுடைய மேற்பார்வை என்று கோருகின்றார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இங்கே 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற செம்மணி மனித புதவியின் அகழ்வின் போது இங்கே சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வை இருந்தது. குறிப்பாக தடலவியல், மண்ணியல், ரசாயனவியல், வைத்தியர்கள், ஊடகவியலாளன அனைத்து தரப்பினரும் 20க்கும் மேற்பட்ட தரப்பினர்கள் இந்த பகுதியிலே மேற்பார்வையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் ஈடுபட்டு இருந்தும் கூட இதிலிருந்து சில 50 மீட்டரில் இருந்த பாரிய மனித புதவி மறைக்கப்பட்டது. அதனுடைய வழக்கு இன்றும் சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கூறுகின்றோம், ஒரே ஒரு கோரிக்கை, இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணை வருகின்ற பட்சத்தில் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற பல சாட்சியங்கள், கண்கண்ட சாட்சியங்கள், இந்த மனித புதகுழியில் வைத்து சுட தயாராக இருந்த ஒரு இளைஞனுடைய சாட்சியங்கள் என பல்வேறு சாட்சியங்கள் இருக்கின்றன. அவர்கள் இளைஞனுடைய நீதித்துறையை நம்பி சாட்சியங்கள் வழங்க தயாராக இல்லை. எனவே இதற்கு சுயாதீனமான பாதுகாப்பான ரகசியம் பேணக்கூடியதான ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை உருவாக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான சாட்சியங்களை வழங்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இதனை கரிசனை கொண்டு இந்த OMB அலுவலகத்துக்கு நிதி மூலங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஐரோப்பிய நிறுவனங்கள் நிச்சயமாக இதற்கான மாற்று வழிகளை அந்த பாதிக்கப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடி மேற்கொள்ள வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றது. இதுவரை நேற்று வரை 467 எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் சிறுவருடைய எண்பு தொகுதிகள் மட்டுமல்லாமல் அமர்ந்திருந்த நிலையிலும் குடும்பமாக ஒரு தாயோ தந்தைக்கு பக்கத்தில் சிறு குழந்தை என பல எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது இன்னும் பல மனித புதவிகள் இருப்பதாக அண்மையில் சோமரட்ன ராஜபக்ச பிரதான கிருஷ்ணாந்தனுடைய படுகொலை என்ற குற்றவாளியான சோமரட்ன ராஜபக்ச வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். அதில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலும் செம்மணி செல்கின்ற பாதையிலும் இருக்கின்றது. பிள்ளையார் கோயில் இங்கே எங்களுக்கு எது அமைந்திருக்கின்றது தான் இந்த பிள்ளையார் கோயில். எனவே அதில் கூட ஒரு ஸ்கேனிங் செய்யப்பட்டு அதில் மனித புதைக்குழி இருக்கின்றதா என அடையாளம் காணப்பட்டு இந்த அகழ்வு நடைபெற வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. சக்தியை வேஸ்ட் ஆக்கிடுவோம். அவங்க விரைய கிளை சும்மா கத்தி ஓடிச்சு இது வந்து
சொல்லுங்க. நீங்க தள்ளிடுங்க. இன்டர்நேஷனல் இன்கொயரி சர்வதேச விசாரணை வேண்டும். மறக்க கூடாது, மறக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவோம், உங்களை எங்கே அது கொண்டு இன்டர்நேஷனல் இன்கொயரி இன்டர்நேஷனல் இன்கொயரி வாசல் விட்டு கொஞ்சம் பின்னி போக சொல்றேன். நம்ம ரெண்டு பேர் வந்து அவர்கிட்ட கையளிக்க போயினா யூனிவர்சிட்டி மாணவர்களும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளோட தலைவியும் போய்கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்க சரியா நடத்திருந்தா செம்மணியில புதவுளி வந்திருக்காரு. அந்த ராணுவ சொன்ன சிப்பாய் சொன்னவர் நானே 600 பேருக்கு மட்டும் தாட்டாண்டு இப்ப பாக்கல 453 வந்துட்டு
இன்று 22/7/2026 புதன்கிழமை நாங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுலிகள் சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கு முன்காலே ஒன்று கூடியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய மற்றும் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்று தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து தரப்புகளும் இங்கே ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை, ஒரு கவன ஈர்ப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சார்பிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த தூதுக்குழுவினுடைய தலைவி உட்பட 5 நாடுகளுடைய தூதுவர்கள், ஐரோப்பிய நாடுகளுடைய தூதுவர்கள் இங்கே வந்து இப்பொழுது அந்த செம்மணி மனித புதகுலிகள் கண்டெடுக்கப்பட்ட அந்த மயானத்திலே அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு உள்ளக பொறிமுறையிலே OMP அலுவலகத்திலே எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் கொலை செய்தவர்களே எப்படி நீதியை தர முடியும்? ஆகவே சர்வதேச நீதி வேண்டும். இந்த சர்வதேச நாடுகள் தாங்களாகவே இதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறையை அமைத்து சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் இன்று 467 அடையாளம் காணப்பட்டு 444 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே இந்த மனித இனப்படுகொலைக்கு, அதாவது தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலை இங்கே நடைபெற்றது என்பதற்கு மிகவும் ஒரு ஆதாரபூர்வமான சான்றாக இருக்கின்ற இந்த செம்மணி மனித புதகுலிகள் இங்கே அகழ்ந்தெடுக்கப்படும் போதாக இருக்கட்டும், அல்லது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே கொண்டு போய் அவை பாதுகாப்பாக நீதிமன்றத்தின் கட்டளைப்படி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து DNA மற்றும் காபன் அல்லது ஏனைய பரிசோதனைகள் செய்யப்படுகின்ற விடயமாக இருக்கட்டும், அந்த தொடர்ச்சியான சங்கிலி வரைக்கும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு, மேற்பார்வை வேண்டும். அதிலே எங்கேயாவது ஒரு இடைவெளி வந்தால் கூட இந்த ஸ்ரீலங்கா அரசு, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அவற்றை மாற்றி தங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்ததைத்தான் நாங்கள் மன்னார் சதோசா புதகுலி மற்றும் ஏனைய புதகுலிகளிலே கடந்த கால அனுபவங்களாக பார்த்திருக்கிறோம். ஆகவே கடந்த கால அனுபவங்களை வைத்துத்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு உள்ளக பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சர்வதேச நீதியை வேண்டியிருக்கிறோம். ஆகவே சர்வதேச சமூகம் இவற்றை செவிமடுத்து பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அந்த உறவுகள் இப்படி கொன்றொழிக்கப்பட்ட ஒரு விடயத்திலே அண்மையிலே 429வது எலும்புக்கூடு இருக்கப்பட்ட நிலையிலே, வாய் என்று புழக்கப்பட்ட நிலையிலே அதை பார்க்கும் பொழுது மனிதனாக ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தை அது மிகவும் வேதனைப்படுத்தும். அவனை எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அடிப்படையிலே ஒரு மனிதனாக இருந்தால் அது நிச்சயமாக அவனை தூண்டும். அப்படியான பல கொலைகள், படுகொலைகள், இன அழிப்புகள் இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதி வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இன்றைய தினம் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே பாதிக்கப்பட்ட தரப்புகளை, போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தரப்புகளை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். GSP+ சலுகை ஸ்ரீலங்கா அரசுக்கு வழங்குவதாக இருந்தால் PTA சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன வேண்டுகோள் இன்றும் அப்படியே இருக்கிறது. PTA சட்டம் நீக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளாக இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. நன்றி. இப்போ காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்திக்கிறதுக்கு பிரதிநிதிகள் வாரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சர்வதேச பிரதிநிதிகள் அதாவது ஐரோப்பிய பிரதிநிதிகள் இப்போ வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்திக்க போயினோம். பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட சந்தித்து கதைக்கினோம்.